வணக்கம் ஜீ தமிழ் நேயர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கும் அரவிந்த் நண்பு வணக்கங்கள். ஹோம் மினிஸ்டர் பார்க்கறதுக்காக அரவிந்த் பார்க்கறவங்க உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு பின்னாடி ஒரு பயங்கர செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த எக்ஸ்பென்சிபிள் ஸ்போர்ட்ஸ் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கும். ஹாய், உங்களுக்கு ஒரு ஹாய். ஹாய். சரி, எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க. பார்க்கத்தான் ரொம்ப அமைதியாக நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து மிகப்பெரிய திறமைசாலிகள், நிறைய திறமைகளை ஒழிச்சு வச்சிருக்க ஹோம் மினிஸ்டரில் இவங்க 6 பேரும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ரைட். ஸோ கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் மூலம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் இருந்து வாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு சிரிச்சாங்க. மைக்கில் சொல்லுங்க மேடம். மகேஸ்வரி. எந்த ஊர் நீங்கள்? காரைக்குடி. காரைக்குடியா? காரைக்குடி. அப்போ சமையல்? பேபி. ஐயோ பாருங்க, இப்படி பேர் வச்சிருக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. 75 வயசானாலும் பேபி பேபின்னு தான் உலகமே கூப்பிடும். சூப்பர், நல்ல பேர். சாந்தி. சாந்தி இருக்க. சாந்திக்கு எந்த ஊர் சொந்த ஊரா சொல்லுங்க? மெட்ராஸ். ஏன் மேடம் அப்படி சிரிச்சிங்க சாந்தி சொல்லும்போது? ஐயோ அழுகுறாங்க. ஆஃப் தி டிவி ஏன் அழுகுறீங்க மேடம்? மேடம் நான் அப்படி என்ன கேட்டுட்டேன், உங்க பேர் தானே கேட்டேன். சரி, அவங்க அழுதுகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்த பேருக்கு மைக் வச்சிருக்காங்க, கிடைக்க வச்சுக்க. புஜ்ஜி. புஜ்ஜி. புஜ்ஜிங்க. புஜ்ஜி. ஆமா. சூப்பர் நேம். எந்த ஊர் மேடம் நீங்க? ஆந்திரா. ஆந்திரா. அதான் நான் பார்த்தேன், காரமா வாசம் அடிச்சேன்னு பார்த்தேன். என் பேர் மாலினி தேவி. மாலினி தேவி. சென்னை தான். சென்னை தான். என் பேர் தமயந்தி. சரி. ஆந்திரா. ஆந்திரா. ரைட். கேமுக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை சண்டை போடுவோம். அந்த சண்டைகள் நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் இருக்கும். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? ஆமா, 6 மணிக்கெல்லாம் நான் வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவேமா, ரெடியா தயாரா இருங்க, நாம வந்து சினிமாவுக்கு போறோம் ஃபேமிலிக்கோட அப்படின்னு சொல்லி இருப்பேன். என்ன பண்றாரு? நீங்க 5:30 மணிக்கெல்லாம் மேக்கப்லாம் போட்டு கும்முன்னு ரெடி ஆகிருக்கீங்க. 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 11:30 மணி வரைக்கும் அந்த மனுஷன் வீடு வரல. போன் அடிச்சாலும் எடுக்கல. 12 மணிக்கு வந்து கதவை தட்டுறாரு. சாங்குன்னு வந்து என்ன கோவத்துல கதவை திறப்பீங்க? ஏன்னா நீங்க மேக்கப்போட 2 மணிலேருந்து மேக்கப் போட்டுருக்கீங்க. நீங்க யார் வரா ஃபர்ஸ்ட்? பேபி மேடம். எஸ், கம் ஆன். ஹாய். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? இல்ல, ஆபீஸ்ல லேட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல லேட் ஆனா என்ன வெயிட் பண்ண விட்டுட்டு நீங்க போலாமா? ஆமா, லேட் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? 6 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கீங்க. நான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்து கண்ணே பூத்து போச்சு. நிறைய சீரியல் பாப்பீங்களா மேடம் நீங்க? பேபி மேடம் தெரியுதே மேடம், சீரியல்ல பேசுற மாதிரியே டயலாக் பேசுறீங்க. பேசுற மாதிரியே டயலாக் பேசுறேன். எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? 6 மணி நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க. ஆமாங்க. தேங்க் யூ மேடம். ஹலோ மாமா, ஏன் லேட்டா வந்துட்ட நீ? அந்த ஆபீஸ்ல ஷூட்டிங் போட்டு டைமா. ஷூட்டிங் போனா உடனே முடிஞ்ச உடனே நீ வரணும் இல்ல? இல்ல, இந்த ஹோம் மினிஸ்டர் ஷூட்டிங் நான் கேமரா தூக்கி அங்க போட்டு விட்டாங்க, லேட் பண்ணிட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் பண்ண ஹோம் மினிஸ்டர் சீக்கிரமா தானே முடியும். 8:30. எங்க முடிச்சாங்க ஹோம் மினிஸ்டர் சீக்கிரம்? அரவிந்த் பைய போட்டு இழுக்கிறான். எனக்கு தெரியாதுல்ல, நீ வரலன்னா எனக்கு இப்போ ரொம்ப கோவம் வருது. என்னங்க பேரறிஞர் அண்ணா மாதிரி தள்ளிக்கிட்டே போறீங்க, இப்படி வச்சுக்கீங்க. இங்க பாருங்க, கண்ணை மூடிக்கிங்க. உங்க வீட்டுக்கார துரும்பா இழைச்சு போயிரு உள்ள வராப்ல 4 ஊமுகத்து குத்து அனுப்பி விடுங்க மேடம். போங்க, டிவில எல்லாம் போய் நேரில் தான் அந்த மனுஷனை போட்டு அடிக்கிறேன்னா ஏன் இப்படி பண்றீங்க? எங்க ஆளை காண போயிட்டீங்க? ஏங்க எவ்வளவு நேரம் லேட்டா வரீங்க? 6 மணி நேரம் லேட்டா வரேம்மா. 6 மணி நேரமா லேட்டா வரீங்க. நான் சினிமாவுக்கு கிளம்பி இருக்க சொன்னீங்க, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா பண்ண சொல்ற? ஆபீஸ்ல இந்த மாதிரி ஆயிப்போச்சு. எப்போவார் தான் அடிக்கடிக்கு இப்படி லேட்டா வரீங்க, ஆனா இவ்வளவு சீக்கிரமா வரவே மாட்டீங்க. ஆமா, இவ்வளவு சீக்கிரமா நான் வரவே மாட்டேங்க. அவ்வளவுதான் அப்படின்னு மேடம் சிரிச்சு வீட்டுக்குள்ள போயிருவாங்க. ఏమండి எப்போ வரான்னு நீங்க? நான் என்ன சினிமாவுக்கு தானே கூட்டின்னு போறேன்னு சொன்னீங்க. கேட்லு லேட்லு ஆபீஸ்லு மேனேஜர்லு. ஏன் லேட் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம்? வண்டிலு பஞ்சர்லு. அப்போ ஏன் ரெடி பண்ண சொன்னீங்க? ரெடி பண்ணிட்டீருன்னு சொன்னீங்க. ஆமலு லேட்லு. ஏன் லேட் ஆயிடுச்சு? லேட் ஆகுந்தி. இந்த மாதிரி இனிமேட்டு எப்படி பண்ணாதீங்க. இனிமேல் நான் சத்தியமா செய்ய மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிரு. கூறட்ட மனுஷா, நீ 12 மணிக்கு இல்லடா, நீ 4 மணிக்கு வந்தாலும் அப்படித்தான் கதவை திறந்துட்டு இருப்பேன். லேட்டா இன்னைக்கு லேட்டா? ஓகே, போ. ரைட். கலர் பார்க்க இந்த 6 மினிட்ஸ் இருக்கும். சூப்பரான கேம் எடுத்து வச்சிருக்கோம். கேம் எடுத்துருவாங்க சீக்கிரம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 பேர் விளையாட போறாங்க. 3 பேருக்கும் கேம் ரொம்ப சுவாரஸ்யமான கேம். என்ன பண்ண போறோம்னா, இப்படி வச்சுப்பீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி சொன்னோன்னே 60 செகண்ட்ஸ் டைம்ல இந்த பாலை தூக்கி இது மேல வச்சுக்கணும்.
இது மேலே வச்சுட்டு இந்த கையை பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படியே நீங்கள் நடந்து போகணும். இப்படியே போய் இந்த லைனை டச் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து உங்கள் பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். இடையில விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுங்க. ஓகே, 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸை அவங்க பேஸ்கெட்டில் போடுறாங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் உடனே எல்லாத்துக்கும் கேட்க வந்துடும். டாடா ரைட், கைத்தட்ட கொடுங்க, உங்களுக்கு சூப்பராக ஒரு கைத்தட்டல். And your time starts now. Countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஏண்டா ஆரம்பத்துலேருந்து நான் சிரிச்சிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி செய்வேன். இல்லை மேடத்துக்கே தெரியும் என்ன விஷயம்னா, அப்படியே பாதுகாப்பாக விளக்கு பூச்சிக்கு போகிற மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுனால அப்படியே மேடம் உட்காந்துன்னா அந்த போட்டியின் விரும்பினால நம்ம 2 தூக்கி. ஓகேங்களா மேடம்? இப்போ அவங்கவுங்க பேஸ்கெட் எடுத்துட்டு வாங்க, குடத்தை கீழே வச்சுருங்க. எத்தனை இருக்குது? 2 இருக்கா? டன். ஓகேவா? மனுஷ வாழ்க்கையில் என்ன போங்க. ரைட், யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். மேடம் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே. ரைட்டா? சூப்பர், நல்லா கைத்தற கொடுங்க. இப்போ மேடமும் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனால் போகிற வழியில் 2-3 டைமு இந்த பாலோட பாதுகாப்பு நலன் கருதி அப்படி ஓ ஓ ஓ ஓ இந்த மாவாட்டம் அப்படி இப்படி செய்வீங்களா, அந்த மாதிரி செஞ்சு விட்டதுனால மேடம் 1 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட சூப்பரா பேபி மேடம் வந்து 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ் இல்ல 2 பாயிண்ட்ஸ். நல்ல கைத்தட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து விளக்கிட்டாங்க. 2 பேர் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால 3 பாயிண்ட்டும் 2 பாயிண்ட்டும் செலக்ட் ஆகி போயிட்டாங்க. 1 பாயிண்ட் எடுத்தவங்க மட்டும் முன்னாடி வராங்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. எம்ஜிஆர் பாட்டுக்கு காதல் கொண்ட தனுஷ் மாதிரி வர்ற நீ. உன் பேர் என்ன? தனுஷா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த பாட்டு பார்த்துருக்கியா நீ? இல்ல. பாடு, இப்போ பார்த்துக்க, கைப்பிடிச்சு இப்பாடு. தனுஷ் இங்க வர வெயிட் மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம். ஆனா பெரிய தில்லாலங்கடிடா டேய். நீ ஒரு ஸ்டெப் போட்டுருக்கும் போது அப்படியே விழுந்துட்டான், அப்படியே மெயின்டைன் பண்றாரு. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கோம். அடுத்த செட்ல இருக்க 3 பேர் இப்போ விளையாட போறாங்க. ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Shots. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2,
ரைட். ஸோ யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பேஸ்கெட் எடுத்துருவாங்க. ஸோ யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 1 2 3 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. கைத்தறி கொடுக்கலாம் உங்களுக்கு. 2 பாயிண்ட்ஸ். 1 2 3 4 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஸோ 4 பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்டும் செலக்ட் ஆயிட்டாங்க. 2 பாயிண்ட்ஸ் இப்போ முன்னாடி வரப்போறாங்க. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வெக்கம் வந்துருச்சு. அந்த காட்சியை இப்போ நம்ம பார்க்குறோம். ப்ளீஸ். அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா சூப்பர். நல்லா டான்ஸ் ஆடுறாங்களே. அவங்க மிகப்பெரிய பாடகர். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ரைட்டு. இந்த ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். ஸோ 4 பேர் விளையாட போறாங்க. சோலோவா விளையாட போறீங்க. இந்த சோலோ கேம்ல யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் ரன்னர். கேம் என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. இந்த ரவுண்டுக்குள்ள ஏறி நின்றுக்க போறீங்க. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பேஸ்கெட்ல படுற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பால் எடுத்து இப்படி விடணும். இந்த பால் போய் இந்த பேஸ்கெட்ல விழுந்துச்சுன்னா 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த 2 பேஸ்கெட்ல விழுந்துச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ். சரிங்களா? யார் அதிக நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க பாஸ் ஆகி வின்னர் ஆயிடுவீங்க. அப்புறம் ரன்னர் ஆயிடுவீங்க. 2 பேர் சேர்ந்து நமக்காக டான்ஸ் கொடுக்க போறாங்க. ரைட். இப்போ எனக்கு உங்களுக்கு யாராவது டவுட் இருக்கா? உங்களுக்கு யாரும் டவுட் இல்லை மேடம்? உங்களுக்கு ரைட். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் விளையாட வரா? யார் என்று தெரிகிறதா? நல்லா கை தருங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஸோ பாரபட்சம் பார்க்காம எல்லா கூடையிலையும் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ். நல்ல கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. சூப்பரா. வெரி நைஸ். டான்ஸ் மேல உள்ள ஆர்வம் எங்களுக்கு புரியுது. நல்லா கைத்தறி கொடுங்க பேபி மேடத்துக்கு. அவங்கள்ட்ட என்ன யாரை கிட்ட விழுந்துச்சது? 3 பால் எவ்வளோ அழகாக வெளியே விழுந்துச்சு. மேடம் நீங்கள் சங்கடப்படாங்க மேடம், விடுங்க மேடம். 5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க மேடம். நல்லா கைத்தறி கொடுங்க. சூப்பர். ஸோ ஃபைனலாக ஒருத்தவங்க விளையாட வராங்க. வாங்க மேடம். ஒருத்தவங்க வந்து 20 பாயிண்ட்ஸ், ஒருத்தவங்க 5 பாயிண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். Final chance.
ஸோ 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா கை தட்டலாம் உங்களுக்கும். ஸோ யார் என்ன பாயிண்ட்ஸ்? மேடம் 20 பாயிண்ட்ஸ். சூப்பர். பேபி மேடம் ஸ்டார் பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ். ரைட். 20 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. நல்லா கை தட்டல். அண்ட் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து ரன்னர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் நல்ல கை தட்டல். இப்போ மேடமும் பேபி மேடமும் முன்னாடி வர போறாங்க. நம்ம இப்போ துணி துவைக்க போறோம் குடும்பமா சேர்ந்து. வேலைக்கு வேலையாச்சு அலமாரி வெள்ளையாச்சுன்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரு துணியை துவைச்சு போட்டோம். பேபி மேடம் டான்ஸ் சரியான்னு துணி துவைக்க ஆரம்பிச்சோங்க. துணியை போட்டுட்டு அலேக்ரா 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 அது ஸ்டெப்பை நீங்கள் பார்க்கலையே. அடேடா. எஸ் வேர் இஸ் ரன்னர் மேடம் ப்ளீஸ் மேடம். கருப்பாணி வாயன்ன கலாச்சி 5 சொதப்பி 5 பொறுப்பாணி இருக்காத சொதப்பி 5 வெக்கத்தை வேணான ஓட்டி 5 நெஞ்சோட நீங்காம ஒட்டி 5 முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்ச 5 கலாச்சி 5 கருப்பாணி வாயன்ன கலாச்சி 5 சொதப்பி 5 பொறுப்பாணி இருக்காத சொதப்பி 5 வெக்கத்தை வேணான ஓட்டி 5 நெஞ்சோட நீங்காம ஓட்டி 5. நீ வந்து உட்காந்துக்க கொஞ்ச நேரம். ஏய் என்னடா உச்சா பண்ணியா? லைட்டா நனைஞ்சிருக்கு. ரைட் கிஃப்ட் எடுத்துருவாங்க. நாங்கள் போய் பேண்ட் மாற்றி வந்துடுறோம். சூப்பரா எல்லா கேம்லையும் தாண்டி டான்ஸ் மட்டும் ஆட மாட்டேன் மகேஸ்வரி மேடம் ஏமாத்தினாலும் அவங்க தான் வின்னருக்கான அன்பு பரிசு ஜீ தமிழ் சார்பாக. ஸோ ரன்னருக்கான அன்பு பரிசு தமயந்தி மேடத்திற்கு ஜீ தமிழ் சார்பாக. பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான அன்பு பரிசு பார்த்து நாளைக்கு வேற செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சொல்றாங்க. சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுது ஹோம் மினிஸ்டர். நன்றி, வணக்கம்.